குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் ஐகன் வேல்யூஸ் அப்படிங்கிற பகுதியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் அப்படிங்கிற பார்ட் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் 1 அப்படிங்கிறதுல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். அதுலேருந்து ஐகன் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐகன் வெக்டார்ஸ் கிடைச்சதுக்கப்புறமேலு ஒவ்வொன்றுலேயும் அந்த ஐகன் வெக்டார்ஸஸ் வந்து எப்படி எக்ஸ் வேல்யூஸை பொறுத்து மாறுது அப்படிங்கிறத காமிச்சிருந்துருக்கோம். அதே மாதிரி ஐகன் வேல்யூஸ் மட்டும் கேட்டிருக்க கொஷின்ஸஸில் நமக்கு 2 மெத்தட்ஸில் ஐகன் வேல்யூஸஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதாவது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்னாலும் ஒன்று தான், அதே மாதிரி வந்து லேட்டன்ட் அப்படின்னு ஐகன் வேல்யூனாலும் ஒன்று தான், லேட்டன்ட் வேல்யூனாலும் ஒன்று தான், கேரக்டரிஸ்டிக் வேல்யூனாலும் ஒன்று தான் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸஸில் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தது. இப்போ இன்றைக்கி எந்த இடத்துலேருந்து விட்டோமோ, ஓகே, அதே டாபிக் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னும் சில வகையான ப்ராப்பர்ட்டிஸ், தியரம்ஸ், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸஸ் இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டன். கவனிங்க. சரி, நான் வந்து இதில் சும்மா 2வது சம்னு போட்டுக்கிறேன். எனக்கு எத்தனாவது சம் கண்டினியூ ஆகுதுன்னு தெரில. நீங்கள் சம் நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க டீச்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் என்னென்னா கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆஃப் சார்ஜ் கனெக்ட் பண்ணியிருக்க டீச்சர்ஸ், அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. கொஞ்சம் நேரம் ஒரு 25% போயிடுச்சுன்னா கூட நம்ம கன்டினியூ பண்ணிடலாம், சார்ஜை கல்டிவேட்டடு கூட. ஏன்னா வீடியோ பாதியிலே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்க்கு வரும். கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி தான் இருக்குது, எனக்கும் தெரியுது. 3/3 மேட்ரிக்ஸ். இப்போ கொஷின் என்னென்னா, corresponding to the eigen vectors 2 1 minus 2. ஓகே, கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ், ஓகேங்களா, ஃபைன் பண்ண சொல்லி இந்த கொஷின்ஸை கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆஃப் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங் டு த ஐகன் வெக்டார் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஐகன் வெக்டார் கொடுத்துட்டு கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஏற்கனவே சொன்னேன், கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்னாலும் சரி, கேரக்டரிஸ்டிக் வேல்யூனாலும் சரி, ஓகே, அடுத்தது லேட்டன்ட் வேல்யூனாலும் சரி, அடுத்தது ஐகன் வேல்யூனாலும் சரி, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, இது ஏ மேட்ரிக்ஸ், ஞாபகம் வச்சுங்க, இது ஏ மேட்ரிக்ஸ், ஓகேங்களா, இது வந்து ஐகன் வெக்டார்ஸ், இது ஐகன் வெக்டார்ஸ். ஓகே, இப்போ ஐகன் வெக்டார்ஸ் தெரியும், ஏ மேட்ரிக்ஸ் தெரியும், நமக்கு தேவையானது ஐகன் வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை தான் கேரக்டரிஸ்டிக் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஐகன் வேல்யூனே பார்த்து பழகிருப்போம் நம்ம. சரி, கவனிங்க. த சொல்யூஷன். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸில் ஏ கொடுத்துட்டு ஐகன் வெக்டார் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா ஏ லேம்டா எக்ஸு, ஓகே, டன். ஏங்கிறது ஏ மேட்ரிக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஓகேங்களா. அதாவது 8 -6 2 -6 7, அதுக்கப்புறம் -4, அதுக்கப்புறம் 2 -4 3. Two 1 -2 lambda 2 1 -2 2 1 -2. ஓகேங்களா? சரி, இப்படி எழுதிங்க.
எழுதிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண முடியுமா? இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸு, இது ஒரு 3/1 மேட்ரிக்ஸு, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3/1 மேட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஓகேங்களா? இரண்டையும் மல்டிப்ளை பண்ண கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஒரு 3/1 மேட்ரிக்ஸாக இருக்கும். அதாவது நம்ம இப்படி எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணால் 16 -6 -4, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா -12, அடுத்தது 7 8, அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 -4 -6 3/1. அதே மாதிரி இந்த லாம்டாவை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 2 லாம்டா லாம்டா -2 லாம்டா அப்படிங்கிறது 3/1 மேட்ரிக்ஸ். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸு ஈக்குவலாக இருக்குது, ஆர்டர்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாமா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதில் 6 கிடைக்கும், அடுத்தது 3 கிடைக்கும், அடுத்தது -6 கிடைக்கும். இது 2 லாம்டா லாம்டா -2 லாம்டா. ஆர்டரை பொறுத்தவரையும் 3/1 3/1. ஓகே, இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு நம்ம கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான், எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் நாம் ஈஸியாக இருக்கிறது இந்த பாருங்கள், இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ் இருக்கிறது ஈஸியாக இருக்கா? ஸோ லாம்டா = 3 அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அவங்க ஐகன் வேல்யூ கேட்டிருக்காங்க, அதாவது அந்த ஐகன் வெக்டார்ஸ்க்கான ஐகன் வேல்யூ. ஓகேங்களா? ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஓகே, புரியுதுங்களா? அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஐகன் வெக்டார் கொடுத்துட்டு அந்த ஐகன் வெக்டாருக்கான ஐகன் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஏ லாம்டா = லாம்டா எக்ஸ்னு போட்டு மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் மேட்ரிக்ஸாக கிடைக்கும். அது ரெண்டையும் ஈக்குவல் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல்னு சொல்லி போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு லாம்டாவோட வேல்யூ, அதாவது ஏ ஐகன் வேல்யூவோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஐகன் வேல்யூன்னு கேட்டாலும் சரி, கேரக்டரிஸ்டிக் வேல்யூன்னு ரூட்ஸ்னு கேட்டாலும் சரி, லேட்டன்ட் வேல்யூன்னு கேட்டாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். அடுத்தது பாருங்கள், தேர்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி characteristic roots of a equal 2, 2, 1, 1, 3, 1, 1, 2, 2. ஓகே, இந்த மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் கேட்குறாங்க. கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்னால் என்ன? ஐகன் வேல்யூஸ் தான். இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்ம் எழுதும்போது லாம்டா கியூபு -S1 லாம்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் S2 லாம்டா -S3 = 0. இப்போ S1 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். S1 அப்படிங்கிறது மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ 2 + 3 + 2 ஆட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். அடுத்தது S2 அப்படிங்கிறது மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மைனர் மேட்ரிக்ஸஸ் எல்லாத்தையும் டிட்டர்மினன்ட் எடுத்து ஆட் பண்ணணும். அப்போ 2, 2, 1, 3. ஓகே, டன். அடுத்தது ப்ளஸ் 3, 1, அடுத்தது 2, 2. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2, 1, 1, 2. ஓகே, இது எல்லாத்தையும் டிட்டர்மினன்ட் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 6 - 2 + 6 - 2 + 4 - 1. இப்போ என்ன கிடைக்கும்? 6 - 2ங்கிறது 4, 6 - 2ங்கிறது 4, இது 3. ஸோ 8 + 3 அப்படிங்கிறது 11. ஓகே, டன். S3, அதாவது கொடுத்துருக்க அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். 2, 2, 1, 1, 3, 1, 1, 2, 2. ஓகே, டிட்டர்மினன்ட் எடுத்தாச்சு. ஈக்குவல் 2 × 6 - 2 -2 2 - 1 + 1 2 - 3. ஓகே, இது என்ன கிடைக்கும்? 4 - 2, இது என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும், ப்ளஸ் 1, இது -1. இப்போ இதோட வேல்யூ 8 -2 -1 இல்லைங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு S1 S2 S3 கிடச்சிருச்சு. இதெல்லாம் கொண்டு போய் அந்த மேலே இருக்க ஜென்ரல் ஃபார்மில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
lambda cube minus 7 lambda squared plus 11 lambda minus 5 equal to 0 எப்படின்னு கிடைக்கும். இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இப்போ நீங்கள் கேரக்டரிஸ்டிக் ரூட்டு கண்டுபிடிக்கணும்னா சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணும். இதோட கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் எழுதுனா 1 7 11 minus 5. இப்போ இதை எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 1ஆல் டிவைட் பண்ணுறதா எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 1 7 சரி 1னா 1 தானே வரும். ஒன்று சொல்லுங்க. 1னா 1 -6 ஸோ 5 5 0 கண்டிப்பாக 1 ஒரு ரூட்டாக இருக்கும். மீதி இருக்கிறத வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிங்கன்னா lambda square minus 6 lambda plus 5 equal to 0. ஓகே டன். இப்போ lambda square ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? lambda square மல்டிப்ளை பண்ணால் +5 ஆட் பண்ணால் -6. அப்போ -5 lambda ப்ளஸ் ரெண்டுமே மைனஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. -1 lambda ப்ளஸ் 5. இப்போ பாருங்கள் lambda square -5 lambda -1 lambda ப்ளஸ் 5 equal to 0. இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து லேம்டாவை வெளியே எடுத்துட்டா லேம்டா -5 இருக்குது. அடுத்த 2 டேர்ம்லேருந்து -1 வெளியே எடுத்துட்டா லேம்டா -5 இருக்குது ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2 டேர்ம்லேயும் காமனாக இருக்கிறது லேம்டா -5 லேம்டா -1 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டு நான் லேம்டா -5 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் லேம்டாவோட வேல்யூ 5ன்னு கிடைக்குது. லேம்டா -1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் லேம்டாவோட வேல்யூ +ன்னு கிடைக்குது. அப்போ நமக்கு கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸ்டிக் ரூட்ஸ் அப்படிங்கிறதான் கேட்டிருந்தாங்க. லேம்டா ஈக்குவல் டு 1 கிடச்சிது. 2 டைம் லேம்டா ஈக்குவல் டு 1 கிடச்சிது. இன்னொரு டைம் லேம்டா ஈக்குவல் டு 5 கிடச்சிது. ஓகே டன். த நெக்ஸ்ட் சம் போகிறேன். கொஷின் என்னன்னு கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் the eigen value or characteristic roots அப்படிங்கிறது கேள்வி. ஐகன் வேல்யூ அல்லது கேரக்டரிஸ்டிக் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது. த ஃபஸ்ட் கொஸ்டின் 3 2 2 3 இப்படின்னு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னது, லேம்டா ஸ்கொயர் 2/2 மேட்ரிக்ஸ்க்கு லேம்டா ஸ்கொயர்டு அடுத்தது S1 லேம்டா ப்ளஸ் S2 ஈக்குவல் டு 0. S1 எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது, 3 + 3 ஈக்குவல் டு 6 இருக்குது. ஓகே, S2 எப்படி கண்டுபிடிப்பாங்க, அதாவது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸஸோட டிட்டர்மினன்ட் எடுத்தால் S2 கிடச்சிரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 9 - 4 ஈக்குவல் டு 5. ஓகே டன். ரெண்டாவது 8 - 4 2 2 lambda squared minus S1 lambda plus S2 equal to 0. இந்த மேட்ரிக்ஸ்க்கு கண்டுபிடிங்க. S1 சரி, இதுவே இன்னும் சப்ஸ்டிடியூஷன் பண்ணாமல் விட்டுட்டோம் பாருங்க. lambda squared minus 6 lambda plus 5 equal to 0. மல்டிப்ளை பண்ணால் 5, ஆட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா -6. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, லேம்டா ஸ்கொயர்டு, இது ஏற்கனவே மேலே போட்ட அதே விஷயந்தான் நினைக்கிறேன், இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். -6 லேம்டா அடுத்தது +5 இருக்குல்ல, அதே தான். அப்போ நமக்கு இது என்ன கிடைக்கும்னு இதுக்கு மேலே சொல்லணும்னு அவசியம் இல்லை, மேலே இருக்கிறதே நீங்கள் பார்த்துப்பீங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் இந்த கணக்கு. லேம்டா -5, ஏன்னா மேலே நான் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டேன், ஈக்குவல் டு 1. ஸோ லேம்டா ஈக்குவல் டு +5, லேம்டா ஈக்குவல் டு +1. ஸோ இது லேம்டாவோட வேல்யூ, அதாவது ஐகன் வேல்யூ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 1,5 இது ஐகன் வேல்யூ. இப்போ இந்த சம்மை பொறுத்தவரை S1ங்கிறது மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் கிடைக்கிறது, அதாவது 8 + 2 ஈக்குவல் டு 10. S2 அப்படிங்கிறது 8 - 4 2 2
ஓகே, இது 16 + 8 = 24. ஓகே, இப்போ லாம்டா ஸ்கொயர்டு -10 லாம்டா ப்ளஸ் 24 = 0. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணால் 24, ஆட் பண்ணால் 10. அப்போ எப்படி பிரிக்கலாம்? -6 லாம்டா -4 லாம்டா ப்ளஸ் 24 = 0. இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +24 வரும், ஆட் பண்ணிங்கன்னா இப்போ -10 வரும். அப்போ ஃபஸ்ட்டுலேருந்து லாம்டாவை மட்டும் காமனாக வெளியே எடுத்திங்கன்னா லாம்டா -6, ரெண்டாவது டைம்லேருந்து -4 வெளியே எடுத்துட்டிங்கன்னா லாம்டா -6 = 0. அப்போ லாம்டா -6 லாம்டா -4 = 0. இப்போ லாம்டா -6 = 0. அப்போ லாம்டா +6, லாம்டா -4 = 0, லாம்டா +4. ஓகே, இதெல்லாம் குட்டி குட்டி சம்ஸஸ்ஸு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய சம்ஸஸ் போட்டு பார்க்க உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இது எத்தனாவது சம் போட்டிருக்கோம்? ஓகே டன். நம்ம அந்த சம் கவுண்ட்டை விட்டுட்டோம் மேலே. இது 3வது சம். நீங்கள் எல்லாம் வரிசைக்காக போட்டுங்க. எல்லாமே ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய சம்ஸஸில் இருக்கிறது தான். 0 1 0 -1 1 2 1 2 2 3. இந்த 3/3 மேட்ரிக்ஸ்க்கு அதே மாதிரி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? நான் இங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன். S1ங்கிறது 1 + 2 + 3. அப்போ என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். S2 அப்படிங்கிறது 1 0 1 2. ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்ல ஒன்று ஒன்றா. அடுத்தது 2 1 2 3. அடுத்தது 1 -1 2 3. ஓகே, டன். இது 2 - 0. அடுத்தது +6 - 2 +3 + 2 ஈக்குவல்ட் இது என்ன கிடைக்கும்னா 2 + 4 + 5 ஈக்குவல்ட்டு 11. ஓகேங்களா? இது S2. S3 1 0 -1 1 2 1 2 2 3. ஓகே, இப்போ 1 எடுத்துக்கிட்டோம்னா 6 - 2 -0 எடுத்துக்கிட்டோம்னா 3 - 2 -1 எடுத்துக்கிட்டோம்னா 2 - 4. அப்போ 4 + 2 = 6. ஓகே, இப்போ அப்படியே கொண்டு போய் ஜென்ரல் ஃபார்மில் சப்ஸ்டியூஷன் பண்ணி அந்த ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. லாம்டா கியூபு -6 லாம்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் 11 லாம்டா, அடுத்தது -6 = 0. ஓகே, இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். இந்த கியூபிக் ஈக்குவேஷனை நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணுவோம். அதாவது கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் எடுத்து எழுதிட்டு நம்ம அந்த நம்பரை 1ஆல் டிவைட் பண்ணுறோம். 0 1 1 5. ஸோ நமக்கு 5 கிடச்சிது, -5 கிடச்சிது, -5. ஸோ 6. ஸோ 6 0. இப்போ ரிமைனிங் இருக்கிறத லாம்டா ஸ்கொயர் -5 லாம்டா ப்ளஸ் 6 = 0. ஸோ லாம்டா ஸ்கொயர் -3 லாம்டா -2 லாம்டா ப்ளஸ் 6 = 0. ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து லாம்டாவை வெளியே எடுத்துட்டா லாம்டா -3 -2 லாம்டா -3 = 0. லாம்டா -3 அடுத்தது லாம்டா -2 = 0. இந்த லாம்டா = 3, 2. ஓகேங்களா? அப்போ ஐகன் வேல்யூஸ் 1, 2, 3. ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிந்தட்டிக் டிவிஷனில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், அது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு, கீழே 2 ரூட்டு, மொத்தமாக சேர்த்து 3 ரூட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சம்ஸஸ் நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். எவ்வளோ சம்ஸ் ஆனாலும் போட்டே போகலாம். நான் இன்னும் ஒரே ஒரு சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு விஷயங்களுக்கு போகிறேன். ஏன்னா இது எவ்வளோ சம்ஸ் ஆனாலும் போடலாம், நம்பரை மாற்றி போட்டே இருக்கலாம். நமக்கு நாம் கொடுக்குற சம்மையை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க புக்கில் எக்கச்சக்கமான ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் உட்காந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோ சம்ஸஸ் இருக்குது, நிறைய இருக்குது, லாட் ஆஃப் சம்ஸஸ். சரி, கவனிங்க, நம்பர் போட்டுக்குங்க. -2 2 -3
2 1 அடுத்தது -6 -1 -2 0. ஓகே, இப்போ நம்ம S1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். S1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா -2 +1 0 ஆட் பண்ணால் -1. S2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது -2 2 2 1 ப்ளஸ் 1 -6 -2 0 ப்ளஸ் அடுத்தது -2 -3 -1 0. ஸோ பாருங்கள், கண்டுபிடிங்க. இதுக்கு என்ன கிடைக்கும்? -2 -4 அடுத்தது ப்ளஸ் 0 -12 அடுத்தது ப்ளஸ் 0 -3. ஓகே, டன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -6 ப்ளஸ் -12 அடுத்தது ப்ளஸ் -3. ஓகே, டன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -21 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது S3 அப்படிங்கிறது -2 2 -3 அடுத்தது 2 1 -6 -1 -2 0. ஓகேங்களா? -2 எடுத்துக்கிட்டால் 0 -12 -2 0 -6 -3 -4 +1 -2 -12 -2 -6 -3 -3 24 plus 12 plus 9 equal 45. Lambda cube minus lambda squared minus 21 lambda plus 45 equal to 0. இப்போ சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணலாம். 1 -1 -21 45. இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 0 1 3, ஸோ 2 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6, ரிமைனிங் வந்து -15, ஸோ -45 0. மீதி இருக்கிறத மட்டும் வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம்னா -15 = 0. மல்டிப்ளை பண்ணால் -15, ஆட் பண்ணால் +2. அப்போ lambda square -3 lambda plus 5 lambda -15 = 0. Lambda lambda -3 plus 5 lambda -3 = 0. Lambda -3 lambda plus 5 = 0. Lambda = 3 minus 5. ஸோ நமக்கு ஐகன் வேல்யூஸ் கேட்டிருந்தாங்க. ஐகன் வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல ஒரு 3 கிடச்சிருக்கு, இந்த இடத்துல ஒரு 3 கிடச்சிருக்கு. 2 3 ஒரு -5. ஓகே, இது இந்த சம்க்கான ஐகன் வேல்யூஸஸ். ஓகே, டன். கவனிங்க, இப்போ ஒரு டயகுனல் மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு டயகுனல் மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ A 0 0 0 B 0 0 0 C இப்படி ஒன்று கொடுக்குறாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் இருக்குது, லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் இருக்குது. அதாவது மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை தவிர மற்ற இடம் எல்லாமே 0. அப்படின்னா இதுக்கு ஐகன் வேல்யூ கேட்டாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு ஐகன் வேல்யூ அப்பர் ட்ரையாங்குலர், அதாவது மீன்ஸ் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு மேலேயும் கீழேயும் எல்லா எலமெண்ட்ஸும் 0வாக இருந்தால் அப்படி வச்சுங்கண்ணே. இருங்க, இதுக்கு மேலேயும், இதுதான் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸு, இதுக்கு மேலேயும் கீழேயும் எல்லா எலமெண்ட்ஸும் 0வாக இருந்தால் ஐகன் வேல்யூங்கிறது அந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸாகவே இருக்கும். அதாவது A, B, Cயாகவே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான பகுதி, இதில் தான் கேள்வி வரும். அடுத்தது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒரு சைடு மட்டும்தான் இருக்க போகுது. அதாவது அப்பர்
ட்ரையாங்குலர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ டி இ அதுக்கப்புறம் 0 பி எஃப் 0 0 சி இப்படி எடுக்கிறோன்னு வச்சுங்க. இதில் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸுங்கிறது இதுதான், ஏபிசி தான் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்பும் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் இருக்கா. எங்கே இருக்குது மெயின் டயகனல்ஸ்க்கு? மேலே இருக்குது இந்த ட்ரையாங்கிள். அதனால் இதுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேர், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இப்படி இருந்தாலும் கீழே டினாமினேட்டர் ஃபுல்லாக, அதாவது மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கிறது எல்லாமே பூஜ்ஜியமாக இருந்தாலும் இதுக்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கும் அந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸே தான் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா அதே தான் ஏ பி சி, இந்த இடத்துல டி இ எஃப் 0 0 0. இப்போ இது மெயின் டயகனல் எலமெண்ட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மெயின் டயகனல்ஸ் எலமெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுங்க. ஒரு ட்ரையாங்கிள் இது லோவரில் இருக்கிறதுனால லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இதோட ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா, அதுவும் ஏபிசி தான். அப்போ என்ன தெரியுது? மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு மேலேயும் கீழேயும் பூஜ்ஜியம் இருந்தாலும், மேலே மட்டும் பூஜ்ஜியம் இருந்தாலும் அல்லது கீழே மட்டும் பூஜ்ஜியம் இருந்தாலும் அந்த மேட்ரிக்ஸஸ்க்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சா அந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸே தான் கிடைக்கும் அப்படிங்கிறது இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, டன். நெக்ஸ்ட் டாபிக் சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அடுத்தது போகலாம். எக்ஸாம்பிள்ஸ் கவனிங்க. ஐகன் வேல்யூஸ் ஆஃப் 3 0, 0, 2, 0, 1, 2, 0, 0, 0. நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்லேயே ஒரு எலமெண்ட் 0வாக இருக்குது, அது ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு மேலே, ஓகேங்களா, மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு மேலே மேலே இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் தான் எலமெண்ட்ஸு, கீழே இருக்க எல்லா எலமெண்ட்ஸஸும் 0வாக இருக்குது. அப்போ இது என்ன மேட்ரிக்ஸு? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தால் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? நம்ம அப்பராக இருந்தாலும் சரி லோவராக இருந்தாலும் சரி நமக்கு ஐகன் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா அந்த மெயின் டயகனல் எலமெண்ட்டே தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அப்போ 3, 1, 0 தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? சரி, கவனிங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ், சில விஷயங்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், if λ1, λ2, λ3 are eigenvalues of A, eigenvalues of A and corresponding eigen vectors and x1 x2 x3 then and கூட வேணாம், eigen vectors x1 x2 x3 then அப்படின்னா ஐகன் வேல்யூ என்ன? இதுக்கு ஐகன் வேல்யூ என்ன? ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்டுக்கு ஐகன் வேல்யூ என்ன? ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின், ஐகன் வெக்டார்ஸ், வேல்யூஸ் கிடையாது, வெக்டார்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐகன் வெக்டார்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் ஆர் என்னவா இருக்கும்? நல்லா வச்சுங்க. λ1, λ2, λ3ங்கிறது ஐகன் வேல்யூஸாக இருக்குது, ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏவாக இருக்குது. கரஸ்பாண்டிங் அந்த ஐகன் வேல்யூக்கான ஐகன் வெக்டார்ஸ் வந்து இல்லை x1 x2 x3 இருக்குன்னா, x1 x2 x3 இருக்குன்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா λ1 ஸ்கொயர்ட், λ2 ஸ்கொயர்ட், λ3 ஸ்கொயர்ட். ஓகே,
அதாவது ஸ்கொயர்ட் ஆச்சுன்னா மேட்ரிக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஐகன் வேல்யூஸும் ஸ்கொயர் ஆகிடும். ஓகே, ஆனால் ஐகன் வெக்டார்ஸ் x1 x2 x3 அதுவே தான் இருக்கும், மாறாது. ஓகேங்களா, ஸ்கொயர்ட் ஆகிறதுனால ஐகன் வெக்டார்ஸ் மாறாது. இது ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. அடுத்தது ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. கவனிங்க, ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஒரு கொஷினா மேலே இருக்க கொஷினுக்கு கேட்டிருந்தா என்ன கிடைச்சிருந்துருக்கும்? ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் λ1 λ2 λ3 தான் ஐகன் வேல்யூவாக இருக்கும். இஸ் ஐகன் வேல்யூ. ஓகே, டன். த தேர்ட் பாயிண்ட், ஐகன் வேல்யூஸ் ஆஃப் KA ஆர், இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கேங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணப்பட்டிருக்குன்னா அதோட ஐகன் வேல்யூ என்னவா இருக்குன்னு கேள்வி கேட்டிங்கன்னா k λ1 k λ2 k λ3ங்கிறது தான் ஐகன் வேல்யூவாக இருக்கும். ஐகன் வேல்யூ அப்படின்னு இருக்கும். ஓகே, தென் ஃபோர்த்து பாயிண்ட், இப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் a squared minus 5 lambda, sorry 5i, a squared minus 5i or a squared minus 5i இருந்துச்சுன்னா அதோட ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா லேம்டா 1ங்கிறது a ஸ்கொயர்டுக்கான ஐகன் வேல்யூவா, இதில் -5i கொடுத்துருக்கிறதுனால ஒவ்வொன்றுலேருந்தும் -5 மைனஸ் பண்ணிடணும். λ2 -5 λ3 -5 இதுதான் ஐகன் வேல்யூவாக இருக்கும். ஓகே, டன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஃபிஃப்த்து பாயிண்ட், இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா கண்டிப்பாக ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும்ல, கண்டுபிடிக்க முடியும். ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். அப்போ ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ இன்வெர்ஸ் ஆர் 1 by lambda, sorry 1 by lambda comma lambda 1 1 by lambda 2 1 by lambda 3. okay, A inverse equal to 1 by determinant of A adjoint of A. okay, formula. அப்போ adjoint of A அப்படிங்கிறது determinant of A into A inverse. ஓகே, அப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி நம்பர் 4 என்ன சொல்லுதுன்னு சொன்னால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் 3ன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டு கே, இதில் கான்ஸ்டன்ட் கேங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏங்கிறது தான் கான்ஸ்டன்ட் கே. ஓகேங்களா, அப்போ ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 பிரகாரம் ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணப்பட்டிருந்தால் ஐகன் வேல்யூஸஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கான்ஸ்டண்ட்டாலேயே மல்டிப்ளை பண்ணப்படும் அப்படிங்கிறது தான். அப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ, சரி ஒரு நிமிஷம் இருங்க, ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 இது போட்டுக்கிறேன். அதாவது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் கேட்டாங்கன்னா 1 by lambda 1 1 by lambda 2 1 by lambda 3. ஒருவேளை அதில் அந்த கான்ஸ்டன்ட் கேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எப்படின்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப், ஒரு நிமிஷம் இருங்க, ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸஸ் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு தான் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இது கண்டுபிடிச்சிருக்கோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னே வச்சுங்க. சரி, டிட்டர்மினன்ட் தான் வரும், மாடுலஸ் வராது. சரி 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் அப்படின்னா ஏ இன்வர்ஸுக்கு மேலே தான் போட்டோமா 1 by lambda 1 1 by lambda 2ன்னு. இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கான்ஸ்டன்ட் கேன்னு கன்சிடர் பண்ணால் இப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லிடலாம்ல. அப்போ சாரி 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 1 by lambda 1
டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 1 by lambda 2, determinant of A 1 by lambda 3. ஓகே, இது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவோட ஐகன் வேல்யூஸஸ். இப்போ ஒரு சின்ன நோட் ஒன்று பார்க்கலாம் பாருங்கள். நோட், the above all eigen vectors are same. மேலே இருக்கிறது எல்லாத்துலேயுமே ஐகன் வேல்யூஸஸில் சேஞ்சஸ் இருந்தாலுமே ஐகன் வெக்டார்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா அது வந்து சேம் தான், அதே ஐகன் வெக்டார்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சம்மை முடிக்கிறோம். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் நிறைய சம்சஸ் டிபெண்ட்டாக பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம பார்த்தது பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, 1 2 3 4 5 6, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 7 8 9 10, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா 6 ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு 10 எக்ஸாம்பிள் சம்சஸ் டீல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதோட வந்து இன்றைக்கி கிளாஸை ஃபினிஷ் பண்ணுறேன். நாளைக்கு ட்ரேஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். நான் தினமும் இப்போ கிளாஸஸ் இதில் போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து நம்ம இதை முடிச்சிட்டோம்னா நமக்கு இதில் பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு 3 டெஸ்டஸ் இருக்குது, அதை கொஞ்சம் முடிச்சிடலாம். ஏன்னா இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறமேல எதுவுமே யூனிட் டெஸ்டஸ் மாதிரி இந்த மாதிரி வந்து தனித்தனியாக நடத்தாமல் ஒரு பேக்கேஜ் ஆஃப் டெஸ்ட் அப்படி தான் நடத்துகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 1000 rupees பே பண்ணிங்கன்னா, அதாவது 1000 rupees நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு யூனிட் எடுத்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூனிட் 1 எடுத்துக்கிறோம். யூனிட் 1ங்கிறது தியரி ஆஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சப்டாப்பிக்கை இதை பிரிச்சிடறோம். சப்டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 1, சப்டாபிக் 2, சப்டாபிக் 3, இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து இன்றைக்கி வந்து தேதி 20ஆம் தேதி இது டெஸ்ட் நடக்குது, 23ஆம் தேதி டெஸ்ட் நடக்குது, 25ஆம் தேதி டெஸ்ட் நடக்குதுன்னு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு யூனிட் டெஸ்ட். இது சின்ன சாப்டராக இருந்தால் 3 2 வரதே பெரிய விஷயம், ஒரே சாப்டராக கூட வச்சுருவோம். ஓகேங்களா, ஆனால் பெரிய சாப்டர்ஸாக இருக்குதுன்னு சொன்னால் அல்ஜிப்ரா மாதிரி, ரியல் அனாலிசிஸ் மாதிரி, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் மாதிரி பெரிய யூனிட்ஸஸ்லாம் இருக்கும்போது இந்த சப் டாபிக்ஸ் வைஸாக படிக்கும் போது நீங்கள் உங்களை அந்தந்த டாபிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். சார் நீங்கள் வந்து 1000 ரூபான்னு சொல்கிறீங்க, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 1000 ரூபாயா? ஏன்னா நீங்கள் முன்னாடி வந்து ஒரு யூனிட்டுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ 10 யூனிட்டுக்கும் சேர்த்து 1000 ரூபாயா, இல்லை ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாயா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரையும் நடக்கக்கூடிய ஆல் டெஸ்டஸ்க்குமே 1000 rupees தான். இதில் இது அதுன்னு சொல்லிலாம் நாங்கள் பிரிக்கலை, மொத்தமாகவே ஒரு 1000 ரூபா போட்டு வச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் கேட்டு அவங்கள ஆட் பண்ணி அவங்கள திருப்பியும் வந்து ஒரு குரூப் ஃப்ரேம் பண்ணி இது மாதிரி பண்ண முடியல. ஒரு தடவை வாங்கிட்டு ஆட் பண்ணிட்டா அதில் கொஷின் பேப்பர்ஸை ரெகுலராக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இதில் வந்து பெய்ட் பேட்சில் இருக்கிறவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஏன்னா பெய்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட யூனிட்ஸஸ் மட்டுமே நடத்திக்கிட்டே போயிட்டே இருப்போம். நம்ம ஒரு கம்ப்ளீட் சிலபஸ் முடிக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரில. நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா படித்து வச்சுருக்க யூனிட்ஸஸை ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டாலும் அது யூஸாக இல்லாமல் போயிடும். ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கும் போது என்ன கிடைக்கும்னா, நீங்கள் யூனிட் வைஸஸ் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் ஓனாக வேறு யூனிட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணினா கூட அந்த யூனிட்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அதுக்கு உதவும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா 9944249262 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஆனால் நான் வந்து அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துறேன், ட்ராவலில் இருந்தால் எடுக்க மாட்டேன். ட்ராவலில் இருந்தால் மெசேஜ் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, 1000 rupees பே பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஆனால் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அது மூலிமா டெஸ்ட் எழுதிக்கலாம். இதோட கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ கொஷின் வந்து என்றைக்கு சென்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு டேவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீயும் சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வரும், கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்புவாங்க. அந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மார்க்கும் உங்கள் நேமையும் என்ட்ரி பண்ணிங்கன்னா அதை இங்கே என்ட்ரி பண்ணி வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இது எக்ஸாம் வரையும் நடக்க போகிற ஒரு லென்த்தியான ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளாஸ்க்கு வந்து ப்ரைஸாக கொடுக்குறோம், மில்டனோட ஃப்ளாஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய சென்டரோட லோகோ போட்ட ஒரு மெடல் ஒன்று கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால்
உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான். இதனால என்ன யூஸு, எனக்கு வந்து இதனால ஒரு யூஸும் இல்லையே அப்படின்னா, இப்போ ஃப்ரெஷராக ஒருத்தவங்க இந்த வருஷம் தான் படிக்க வந்திருக்கீங்கன்னா, இது மூலிமா மோட்டிவேட் ஆகி நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குன்னு தான் கொடுக்குறோம். இது உங்களுடைய கோல்னு நாங்கள் சொல்லலை. உங்களுடைய கோல் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட டீச்சராக மாறுறது தான் உங்களுடைய கோல். இந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எடுத்தோடனே இந்த ஒரு கோலை மட்டுமே சொல்லி நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ப்ரைஸஸ்லாம் கொடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். ஃபுல் டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்லிப் டெஸ்ட்டுக்கெலாம் எங்களால் வேறு எதுவும் பண்ண முடியாது. இதுதான் நாங்கள் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டாக வச்சுருக்கோம். ஃபுல் டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்டுக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு மெடல் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து அது ஒவ்வொரு டெஸ்ட்டு 10 டெஸ்ட் நடந்தால் 10 டெஸ்ட்லேயுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கக்கூடியவங்களுக்கு தனித்தனியாக ஒரு மெடல் கொடுக்குறதா. ஸோ நீங்கள் எவ்வளோ மெடல்ஸ் வந்து இங்கே வாங்குவீங்க அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அப்படி சின்ன சின்ன விஷயங்களை எப்பயுமே போட்டி போட கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அப்புறமேல வந்து பெரிய போஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெரிய கோலாக இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருங்கிற அந்த போஸ்ட்டை நீங்கள் டிஆர்பியில் அச்சீவ் பண்ண முடியும். UGTRB எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? Thank you teachers. Thank you to all.